பெரிய ஹீரோ மாதிரி எதுக்கு இந்த காரை எடுத்துட்டு வந்த? இதுல போறதுக்கு பதிலா நடந்து போயிருந்தாலே இந்நேரம் போய் சேர்ந்துருக்கலாம். ஐயோ, என்னாச்சு? இத பத்தி தப்பா பேசினல, அதான் கோச்சுக்கிட்டு நின்னுடுச்சு. அப்ப அன்பா பேசினா ஓடுமா? அன்பா மேல கை வச்சு தள்ளி பாரு. என்ன இல்ல, வண்டியை தள்ளு. பக்கத்துல எங்கயாவது மெக்கானிக் ஷெட் இருக்கான்னு பாப்போம். கையில வேற காசு இல்ல. சரி, கெஞ்சி கூத்தாடி ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். இறங்கி தள்ளு. தள்ளு. அடேங்கப்பா, காரு கண்டுபிடிச்சப்ப பண்ணது போல இருக்கு. கனெக்ஷன் விட்டு போச்சு. நான் போய் பக்கத்துல பத்த வச்சு வந்துடுறேன். உங்க 2 பேரையும் பார்த்தா இளஞ்சோடியா தெரியுது. பாவம், ஏன் தனித்தனியா நிக்கிறீங்க? இத பாருங்க, நான் இங்க திரும்பி வர வரைக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஜாலியா இருங்க. என்ன ஒருத்தர் பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க? காருக்கு தானே கனெக்ஷன் விட்டு போச்சு. நீங்க 2 பேரும் ஜாலியா பாட்டு பாடி கனெக்ஷன் கொடுத்துருங்க. என்ஜாய். ஏய், ஆ ஆ ஆ. இளவேனில் இது வைகாசி மாதம், இளவேனில் இது வைகாசி மாதம், புது பூவின் இதழ் தேன் சிந்துது, மலைச்சாரல் இங்கு மென் காற்று வீசும், மணித்தூரல் அந்த வான் சிந்துது, சுகநேரமல்லவா இதை நானும் சொல்லவா, மடி ஊஞ்சலாடவே மெல்லவா, காதல் ரோஜாவே என்றும் பன்னீரில் என்னை நீராட்டு, இளவேனில் இது வைகாசி மாதம், புது பூவின் இதழ் தேன் சிந்துது. பெரிய ஆளியா நீ? டப்பா கார் வச்சிருக்கிய, சரியான பேர்ச்சம்பழ பார்ட்டின்னு நினைச்சேன். நல்ல இடத்த தான் பிடிச்சிருக்க. இத பாருங்கண்ணா, என் கார் ஷெட்டுக்கு ஒரு ராசி உண்டு. இங்க வந்தா ஓடாத காரும் ஓடிடும். நீ வந்த முகூர்த்தம் உனக்கு கல்யாணமே பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கேன். என்னமா பாக்குற? நீ விரும்பியபடியே இந்த அருணை கல்யாணம் பண்ணி வைக்க உங்க அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு. இத பார், பேப்பர்ல போட்டோவோட நியூஸ் வந்திருக்கு. உங்க மேட்டர் கரெக்ட் ஆயிடுச்சு. நான் போய் காரை கரெக்ட் பண்றேன்னா என்ஜாய். ரொம்ப சந்தோஷப்பட்டா பக்கத்திலேயே வருத்தம் வரும்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் இருக்கு. நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேங்கிறத நினைச்சு வருத்தப்பட்டாலும், நீ விரும்பின அருணையே கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறத நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு. எனிஹவ், கங்க்ராட்ஸ். எதுக்கு இங்க வந்திருக்க? இருக்கிற பிரச்சனையில ராத்திரி நேரத்துல இந்த வண்டி நம்பிட்டு போக முடியாது. அதனால இங்க தங்கிட்டு காலையில போலாம். தகர டப்பா மாதிரி ஒரு கார் ரிப்பேர் பண்ணி தந்தியா? எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஆமா, அதுக்கே என் சட்டையை பிடிக்கிறீங்க? கார் மறுபடியும் ரிப்பேரா? டேய், வண்டியில வந்த பொண்ணும் பையனும் எந்த பக்கம் போனாங்க? இதோ இந்த பக்கம் தான். 1/2 கிலோமீட்டர் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. டேய், சீக்கிரம் வா. யோ, இதுக்கே ஓடுறீங்க? நடந்து போயே பிடிச்சிடலாம். अच्छा अच्छा ठीक है. I want a double room. वो कौन है? My wife. எங்க போனாலும் இதே பிரச்சனை தான். நீங்க தமிழா? ஆமா. எந்த ஊரு? மெட்ராஸ் தான். நானும் தமிழன் தான். ரைட்ல கார்னர் ரூம் காலியா இருக்கு, அதுக்கு போங்க. ஓகே. தமிழே இல்லாத இடமே இல்ல. எதுக்காக ரூம் தந்தீங்க? அந்த பொண்ணை அவன் தள்ளிட்டு வந்திருக்கான். சேச்சே, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஆமா, அட்வான்ஸ் வாங்கலையா? காலையில வாங்கிடுவோம். எனக்கு என்னமோ அவன் ஏமாத்திடுவான்னு தோணுது. அவங்களும் தமிழங்க தான். தமிழன்டாங்க, தமிழனை ஏமாத்துறான். கவலைப்படாத பூஜா, இன்னையோட எல்லா கஷ்டமும் தீரப்போகுது. இங்கிருந்து பாம்பே பக்கம் தான். விடிஞ்சதும் அருணை மீட் பண்ணலாம்.
அருணுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி தர உங்க அண்ணன் முடிவெடுத்ததுனால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே நம்ம எப்ப எங்க சந்திக்க போறோங்கிறது நம்ம 2 பேருக்குமே தெரியாது. சந்திக்காமலே கூட போயிடலாம். இருந்தாலும் உன்னோட பழகின அந்த கொஞ்ச நாள என்னால மறக்க முடியாது. நீ பெரிய லொல்லா இருக்க. சீக்கிரமே உன்னை கொண்டு போய் அருண் கிட்ட சேர்த்துடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ போக போறேங்கிறது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. எது ஒண்ணுமே நம்ம பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை தெரியறது இல்ல. அந்த அருமை தெரியும் போது அதை நம்ம இழந்துடுறோம். மனம் போன போக்கில் போனேன் என் பாதையில் விடிவெள்ளி ஒன்று கண்டேன் அதிகாலையில். யார் நம்மை சேர்த்து வைத்தது? நம் கையில் என்ன உள்ளது? புது அன்பு ஒன்றுதானே விளையாடுது. அது நெஞ்சில் நின்றுதானே புதி போடுது. நீரில்லாத பாலையில் நிலவு போல நீயடி நின்று காண இயலா வழி போக்க நானடி. நீ மறுத்த போதிலும் உன்னை தொடரும் வெண்ணிலா அமுத ஒளியை வீசு தினம் உந்தன் காலடி. கடல் நீரில் தாகம் தீருமா? கதைகள் இங்கே வாழ்க்கையாகுமா? மனம் போன போக்கில் போனேன் என் பாதையில் விடிவெள்ளி ஒன்று கண்டேன் அதிகாலையில். யார் நம்மை சேர்த்து வைத்தது? நம் கையில் என்ன உள்ளது? புது அன்பு ஒன்றுதானே விளையாடுது. அது நெஞ்சில் நின்றுதானே புதிர் போடுது. காதல் வரிகள் பாடினான் காதல் வரிகளாகுமா? உனது கைகள் மீட்டும் புது பொன்னின் வீணை நான். வசந்த காலம் போன பின் குயில்கள் கூவக்கூடுமோ? வந்து போகும் வசந்தம் வாழ்வில் என்று தோன்றுமோ? கடலோரமாடும் நீரலை ஒருபோதும் போய்வதில்லை. மனம் போன போக்கில் போனேன் என் பாதையில் விடிவெள்ளி ஒன்று கண்டேன் அதிகாலையில். யார் நம்மை சேர்த்து வைத்தது? நம் கையில் என்ன உள்ளது? இது பிரிந்து போகும் நேரம் வழி அனுப்பவா? உன்னை அறிந்து கொண்ட நேரம் நீ சென்று வா.
பிரிஞ்சு என்னால போக முடியாது. புரியாம பேசாத. என்னைக்கோ ஒரு நாள் பிரிய போறோங்கிறது நம்ம 2 பேருக்குமே தெரிஞ்சதுதான். பிரிவாங்கிறதுக்கு அப்ப அர்த்தம் புரியல. இப்ப அதுக்கு அர்த்தம் புரியும் போது அதை என்னால தாங்கிக்க முடியல. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. புரியலையா? நட்புக்கும் காதலுக்கும் இடையில ஒரு சின்ன கோடு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த கோட்டை நான் தாண்டிட்டேன். நீ தாண்டி இருக்கலாம், ஆனா நட்பு காதலாயிடாது. என்ன செய்யறது? எப்ப எது நடக்கும்னு யாராலையும் நிச்சயமா சொல்ல முடியாது. நேரம் எல்லாத்தையும் மாத்திரும். நான் ஒரு சாதாரண பத்திரிகை நிருபர், நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. நேரத்தால் அதை மாத்த முடியாது. நாம சேர்றது கனவுல தான் நடக்கும். அந்தஸ்து பத்தி எனக்கு கவலை இல்ல விஷ்ணு. இனிமே நீதான் என் வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே. Please, என்ன புரிஞ்சுக்க. பூஜா, இதுக்கு மேலேயே என் மனசுல இருக்கிற காதலை மறைச்சு நான் போய் சொல்ல விரும்பல. என்னைக்கு உன்னை முதல்ல சந்திச்சேனோ அன்னைக்கு உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட பழக பழக உன்னோட வெகுளித்தனத்தை ரசிச்சேன். நானே என் காதலை சொல்லலாம்னு நினைக்கும் போது நீ காதலுக்காக வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் உன்னொரு ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். இன்னைக்குதான் நீ என்ன விரும்புறேன்னு தெரிய வந்தது. இப்ப நான் என் சம்மதத்தை சொல்லிட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே பூஜா? சொல்லு பூஜா. பூஜா, பூஜா, உன்னோட காதலுக்கு என் சம்மதத்தை நான் சொன்னப்ப நீ தூங்கிட்ட. எப்படி என் சம்மதம் கிடைச்சிருன்ற நம்பிக்கையில தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் தூங்கும் போதுதான் உண்மையான சொரூபம் தெரியும்னு சொல்லுவாங்க. நீ தூங்கும் போது உன்னோட வெகுளித்தனம் தெரியுது. உன் காதலுக்கு சம்மதம் சொல்லாம உன்னை வருத்தப்பட வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு. உன் கண்ணீரை துடைச்சிட்டு கிளம்புறேன். அந்த கண்ணீர் தான் உன் கண்ணிலேருந்து வர கடைசி துளி கண்ணீரா இருக்கணும். நாளையிலேருந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். அதுக்காக என் பத்திரிகை ஆபீஸ்க்கு போறேன். இனிமே நமக்குள்ள பிரிவுங்கிறதே இந்த ஒரு ராத்திரி மட்டும்தான். காலையில உன் காதலை நான் சந்திக்கிறேன். அன்புடன் விஷ்ணு. இளவே